அழகான கிராமம். அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச விவசாயத்தை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஊர்லயும் எந்த ஒரு வேலை வெட்டியும் இல்லாம 4 நண்பர்கள் இருந்தாங்க. ஏதாவது வேலைக்கு போகணும்னு சொல்லியே 5 வருஷம் ஓடி போச்சு. நம்ம வயசு பசங்கள்லாம் நல்ல வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாம ஏன் தான் இப்படி இருக்கோமோ? என்ன வேணும்னாலும் சொல்லு. நாம இப்படி இருக்க நாம தான் காரணம். நாம மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தோம்னா நம்ம கூட படிச்சானே ராஜேஷ், அவனை மாதிரி எதனா வேலைக்கு போய் சேர்ந்துருப்போம். இல்லைன்னா எனக்கு வேலைக்கு போறதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவனை மாதிரி விவசாயமாவது பண்ணியிருக்கணும். டேய், எதுக்குடா இவ்வளோ கவலைப்படுற? இப்போ நமக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு? இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷத்துக்குள்ள நிச்சயம் வேலைக்கு போயிடலாம். ஆ, இப்படி கதை சொல்ல சொன்னா நல்லாவே சொல்லுவ. ஆனால் வேலை தேடுறதுக்கு எதனா முயற்சி பண்ணுறியா? எந்த முயற்சியும் பண்ணுறது இல்லை. பட்டணத்துக்கு போய் எதனா வேலையும் தேடுறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் இந்த மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கவலையாக இருக்குடா. வியாபாரம் ஆரம்பிக்கலாம்ல? என்னது வியாபாரமா? அதுக்கு என்ன கொஞ்சமாவா பணம் செலவாகும்? அதிகமாக பணம் செலவாகாது. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டப்படி செஞ்சோம்னா 1 ரூபா கூட செலவு இருக்காது. அப்படியாடா? சரி வாடா, இதை பற்றி நாம இந்த இடத்துல பேச வேண்டாம். வயலுக்கு போய் பேசலாம். அப்போ யாரும் நம்ம பேசுறத கேட்க மாட்டாங்க. ஆமாண்டா, வா நாம அங்கே போய் பேசலாம். ஒன்றும் பெரிய வேலை இல்லடா. எங்க அம்மா ஒரு நாள் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு 2 விதைய எங்க தோட்டத்துல தூக்கி போட்டாங்க. ஒரு வாரத்திலேயே விதை முளைச்சி செடியாயிடுச்சு. இன்னொரு வாரம் விட்டிருந்தா காயே காய்ச்சிருக்கும் போல. ஆனா அது தெரியாம எங்க அப்பா தான் அந்த செடியை வெட்டிட்டாரு. வியாபாரத்தை பத்தி சொல்ல சொன்னா உங்க வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. டே, நான் சொல்றத பொறுமையா கேளு. அடுத்து வரப்போறது வெயில் காலம். எல்லாரும் எலுமிச்சம்பழ சாறு வாங்கி குடிப்பாங்க. நாம எப்படியாவது ரங்கையா தாத்தா தோட்டத்துல இருக்க எலுமிச்சம் மரம், அதுல இருந்து எலுமிச்சம்பழத்தை திருடணும். ஒரு எலுமிச்சம்பழத்துல 4 விதையாவது இருக்கும். திருப்பதியோட வீட்டுக்கு பின்னாடி நிறைய இடம் இருக்குல்ல, அந்த 4 விதையும் அங்கேயே நம்ம புதைச்சி வைக்கலாம். செடி வளர்ந்து காய் கிடைச்சா நாம ஒரு வியாபாரமே ஆரம்பிக்கலாம்ல. எல்லாம் சரிதான். அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை நாம எதுக்கு திருடணும்? தாத்தா கிட்டேயே போய் எலுமிச்சம்பழம் கொடுங்கன்னு கேட்டா அவரே கொடுத்துட்டு போறாரு. எங்க அப்பாவுக்கு தான் அவரை நல்லா தெரியுமே. அது எதுக்குடா? ஒரு எலுமிச்சம்பழம் எங்க வீட்டில் கூட தான் இருக்கு. அதுக்கு போய் எதுக்கு திருடணும்? இந்த மாதிரி திருட்டுத்தனலாம் எதுவும் வேண்டாம். 1 ரூபா கொடுத்து எலுமிச்சம்பழத்தை வாங்கிக்கிட்டு வரலாம். சரிடா, என் வியாபாரத்தில் நீங்க யாரும் பங்குதாரராக வேண்டாம். எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழ திருட இவ்வளோ பயப்படுறீங்க. நீங்க எப்படிடா வாழ்க்கையில முன்னேற போறீங்க? நான் ஒன்றும் சும்மா சொல்லல. நாம வளர்க்குற செடி எதையும் வாங்கிக்கிட்டு வந்து வளர்க்க கூடாது. அது மட்டும் இல்ல, ரங்கையா தாத்தாவோட தோட்டத்துல இருக்கிற மரத்துல எலுமிச்சை சாறு அதிகமா இருக்கும். அவர்கிட்ட எலுமிச்சம்பழத்தை கேட்டா நாளைக்கு நானும் பங்குதாரரா வரேன்னு சொல்லுவாரு. அதனால தான் அதை திருடிடலான்னு சொன்னேன். அப்படி எல்லாருமே பேசி முடிவெடுத்து ரங்கைய தாத்தாவோட வீட்டுக்கு போனாங்க. அதுக்குள்ளார கொஞ்சம் இருட்டும் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி திருடுறதெல்லாம் எனக்கு சுத்தமா வராது. ஆனா வேற வழி இல்ல. என்னடா பண்றது? சின்ன வயசுல ஒழுங்கா படிச்சிருந்தா இப்படி ஏன் திருட போறோம்? சும்மா பேசாம யாருனா போய் எலுமிச்சம்பழம் பறிச்சிட்டு வாங்க. எனக்கு பதட்டமா இருக்குடா. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அந்த எலுமிச்சம்பழம் மரத்துக்கிட்ட வந்துடுறேன். நீங்க வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு அந்த எலுமிச்சம்பழம் மரத்துக்கிட்ட வந்துடுங்க. அப்படின்னு சொல்லி அகில் கொஞ்ச தூரம் போய் அவனுடைய மனசுக்குள்ள இப்படி நினைச்சான். அப்பாடா, இத்தோட இவனுங்க எல்லாரும் தொலைஞ்சானுங்க. என் கூடவே ஒட்டிக்கிட்டு அவனுங்களும் வளர்றதில்ல, என்னையும் வளரவே விடுறதில்ல. பட்டணத்துல ஒரு பெரிய கம்பெனியில வேலை இருக்குதாமா. அந்த விஷயம் தெரிஞ்சா இவனுங்களும் கூட வரேன்னு சொல்லுவானுங்க. இவனுங்களுக்கு திருட்டு பட்டம் கட்டி விட்டுட்டானா என் பக்கம் கூட வரமாட்டானுங்க. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அகில் அந்த எலுமிச்சை மரத்துக்கு சொந்தக்காரன ரங்கையா கிட்ட போய் சொன்னான். ரங்கையா தாத்தா, ரங்கையா தாத்தா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போய் தோட்டத்துல பாரு. என் நண்பர்கள் எல்லாம் எலுமிச்சம்பழம் திருட போறாங்க. என்னடா அகிலு, எதுவும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என் தோட்டத்தில் இருக்கிற எலுமிச்சம்பழத்தை யார் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதைத்தான் உன்னுடைய நண்பன் நரேஷ் கொண்டு வந்து கொடுத்துருப்பான். அதுக்கு போய் அவன் திருடிட்டான்னு சொல்றியாப்பா? உனக்கும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பழத்தை பறிச்சுக்கப்போ. ஐயோ தாத்தா, 1 பழம் 2 பழம் பறிச்சிட்டு போனா பரவாயில்ல. அவங்க உன் செடியில் இருக்கிற மொத்தத்தையும் பறிச்சிட்டு போய் வியாபாரம்ல பண்ண போறானுங்க. இது வரைக்கும் ஒரு 500 பழத்தை பறிச்சிருப்பானுங்க. என்னது? அப்படியா?
500 பழத்தையா பறிச்சானுங்க. ஆனா என் எலுமிச்சை மரத்துல பழம் குறைஞ்ச மாதிரி தெரியலையே. இந்த விஷயத்த ஏன் நீ முன்னாடியே சொல்லல? இல்ல தாத்தா, என் நண்பர்களை காட்டி கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா உனக்கு நடக்கிறது அநியாயம் இல்லையா? அதனால தான் இன்னைக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். போ, சீக்கிரம் போய் எலுமிச்சம்பழத்தை காப்பாத்திக்கோ, நான் வரேன். அப்படின்னு சொல்லி அகில் அங்கிருந்து போயிட்டான். அப்ப ரங்கையா தோட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போனப்போ அகில் சொன்ன மாதிரியே திருப்பதி, நரேஷ், சாய் 3 பேருமே எலுமிச்சை பழத்தை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையில ஒரு எலுமிச்சை பழமும் இருந்துச்சு. ஏண்டா, என் மரத்துல இருக்கிற எலுமிச்சை பழத்தை திருடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொன்ன உடனே திருப்பதி பக்கத்து ஊருக்கு போற ஒரு மாட்டு வண்டியில ஏறி உக்காந்துட்டான். சாய், நரேஷ் 2 பேருமே அங்கிருந்து ஓடிட்டானுங்க. அவங்க பின்னாடியே பலசாலியான ரங்கையாவும் ஓடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா சாய், நரேஷ் 2 பேரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. நரேஷ் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான். சாயும் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான். இது இப்படி இருக்கும்போது ஓடி போற பதட்டத்துல அவங்க பறிச்ச அந்த ஒரு எலுமிச்சை பழத்தை கூட ரங்கையாவோட தோட்டத்திலேயே போட்டுட்டு போயிட்டாங்க. இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது, இத்தனை நாளா எனக்கு தெரியலையே. ஏதோ அந்த அகில் பையன் வந்து சொன்னதால தான் என் மரத்துல இவ்வளோ காய் காய்க்குதுன்னு எனக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் அந்த நரேஷ் என் நண்பனோட பேரன். நானும் அவனுக்கு தாத்தா மாதிரி தான். தாத்தா தோட்டத்துல திருடுறோன்னு எங்கேயாவது அவனுக்கு எண்ணம் இருக்கா? இவனுக்கெல்லாம் இப்படி புத்தி சொல்லக்கூடாது. நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வர சொல்லி பாடம் கத்து கொடுக்கறேன். அப்படின்னு நினைச்சு ரங்கையா நரேஷோட வீட்டுக்கு போய் நரேஷோட அப்பா கிட்ட இப்படி சொன்னாரு. டே மாதவா, என்னடா புள்ளைய இப்படி வளர்த்து வச்சிருக்க? அவன் என் எலுமிச்சை தோட்டத்துல இருந்து 500 பழத்தை பறிச்சிருக்கானா. இன்னைக்கு பழம் பறிக்கும் போது என்கிட்ட மாட்டிக்கிட்டான். உடனே ஓடி வந்துட்டான். என்ன சித்தப்பா சொல்றீங்க? என் புள்ள அப்படிப்பட்டவன் இல்ல. அவனுக்கு படிப்பு வராது, அதனால சும்மா இருக்கான்றதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்காக திருடுற அளவுக்கெல்லாம் என் புள்ள போக மாட்டான். நீ விட்டு கொடுப்பியா? சரி, இது எல்லாத்தையும் நாளைக்கு பஞ்சாயத்துல பேசிக்கலாம். இப்பவே போய் உடனே பஞ்சாயத்தை கூட்ட சொல்றேன். அப்படின்னு ரங்கையா உடனடியா பஞ்சாயத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட தலைவரான சீதாராமையா கிட்ட போய் சொன்னாரு. அப்படி கொஞ்ச நேரத்திலே அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. ரங்கையா, திடீர்னு பஞ்சாயத்தை கூட்டியிருக்கியே, எதுக்காக? ஐயா, இந்த மாதவன் இருக்கானே, இவனை என் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட இவன் என் எலுமிச்சை தோட்டத்துல இருந்து திருடி அதை வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறான். இல்லைங்க ஐயா, நான் எலுமிச்சம்பழத்தை திருடல. ஆமா, அவன் திருடல, ஆனா புள்ளைய விட்டு திருடி இருக்கான். ஐயா, உங்களுக்கு தான் தெரியும்ல, என் தோட்டத்துல ஒரு எலுமிச்சம்பழ மரம் இருக்குதுன்னு. இந்த நரேஷும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து தினமும் என் எலுமிச்சை மரத்துல இருந்து பழத்தை திருடி இருக்கானுங்க. 500 பழத்தையாவது திருடி இருப்பானுங்கன்னு அவன் நண்பன் அகிலே வந்து சொன்னான். இது எவ்வளவு அநியாயம்! உண்மையிலேயே மாதவையாவோட புள்ளையும் அவன் நண்பர்களும் சேர்ந்து ஓ மரத்துல இருந்து 500 பழங்களை பறிச்சதுக்கு உன்கிட்ட சாட்சி இருக்கா? இல்லங்க ஐயா. சரி, நீ சொல்றதே உண்மையா இருக்கட்டும். ஆனா மரத்துல இருந்து பழங்கள் குறையிற மாதிரி உனக்கு தோணி இருக்கா? உண்மைய சொல்லணும்னா எனக்கு என்னைக்கும் அப்படி தோணுனதில்ல. ஒருவேளை தோணி இருந்தா நானே கவனமா இருந்து திருடனை பிடிச்சிருப்பேன். நரேஷ், என்ன நடந்ததுன்னு உண்மைய சொல்லு. உனக்கு இன்னும் எதிர்காலம் இருக்கு. யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம நடந்தது என்னங்கிறத அப்படியே சொல்லு. ஊரோட தலைவர் அப்படி கேட்ட உடனேயே நரேஷ் அழுதுகிட்டு என்னால நடந்துச்சோ அத அப்படியே அவர்கிட்ட சொன்னான். இதுதான் நடந்தது. நாங்க திருடணும்னு நினைக்கவே இல்ல. அகில் தான் எங்களை கட்டாயப்படுத்தி திருடுறதுக்கு அனுப்பி வச்சான். சரி, உன் கூட இருந்த சாய வர சொல்லு. உடனே சாய் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல திருப்பதியும் அங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொன்னான். அப்பதான் அகிலோட அப்பாவான ராமையா இப்படி சொன்னாரு. இவனுங்க உருப்படாம ஊரை சுத்திக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுங்க. தப்பு பண்ணி மாட்டிக்கிட்ட உடனே எந்த தப்பும் பண்ணாத என் புள்ள மேல பழிய தூக்கி போடுறானுங்க. என் புள்ள பட்டணத்துல வேலைக்கு சேர்றதுக்காக ஏதோ படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான். பாவம், அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரி, எதுக்கும் உன் பிள்ளைய பஞ்சாயத்துக்கு வர சொல்லு. அப்படியே ரங்கையா, இந்த நரேஷ் எலுமிச்சம்பழத்தை திருடிட்டு ஓடி வரும்போது அந்த பழத்தை தோட்டத்திலேயே போட்டுட்டானாமே, அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து எடுத்துக்கிட்டு வா. அப்படி ஊரோட தலைவர் சொன்னதுனால ராமையா போய் அவருடைய புள்ளியான அகில கூப்பிட்டுக்கிட்டு வந்தான். இந்த பக்கம் ரங்கையாவும் அவருடைய தோட்டத்துக்கு போய் கீழே விழுந்திருந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு வந்தாரு. சரி, நீங்க 4 பேருமே நல்ல நண்பர்கள்.
நீங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நான் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க கையில வைப்பேன். யாருடைய கையில இந்த எலுமிச்சம்பழத்தை வச்ச உடனே அது 4 பங்கா பிரிஞ்சு போகுதோ அவங்க தான் உண்மையான திருடன். அப்படின்னு சொல்லி தலைவர் கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியில வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை பழத்தை முதல்ல நரேஷோட கையில வச்சாரு. ஆனா அது அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாயோட கையில வச்சு திருப்பதி கையிலயும் வச்சாரு. கடைசியா அகிலோட கையில வச்சாரு. எல்லாரோட கையில வச்சப்ப அந்த எலுமிச்சை பழம் சரியாதான் இருந்துச்சு. ஆனா அகிலோட கையில அது வச்ச உடனேயே அது 4 பங்கா பிரிஞ்சு போச்சு. பாத்தியா ரங்கையா, ஓ 500 எலுமிச்சம்பழத்தை திருடினது அக்கீல் தான். அப்படின்னு ஊர் தலைவர் கோவமா சொன்னதை பார்த்து பயந்து போன அகில் நடந்தது என்ன அப்படிங்கறத அப்படியே சொன்னான். ஐயா, நான் அந்த 500 பழத்தை திருடவே இல்லைங்க ஐயா. ஆனா இவங்களை திருட சொல்லி சொன்னது நான் தான். ஏன்னா எனக்கு நாளைக்கு ஒரு வேலைக்கான பரீட்சை இருக்கு. அந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சா இவங்களும் கூட வரேன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வேற வழி இல்லாம பொய் சொல்லிட்டாங்க ஐயா. எனக்கு தெரியும், ஒரு மரத்துல 500 எலுமிச்சம்பழம் காய்க்கணும் அப்படின்னா அதுக்கு 5 மாசமாவது தேவைப்படும். அத்தனை பழம் திருட்டு போச்சுன்னா நிச்சயம் அந்த மரத்தோட முதலாளிக்கு அது தெரிய வரும். குற்றம் சுமத்தின 3 பேருமே பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. ஆனா நீ வரல. அப்பவே யாரு குற்றவாளின்னு எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அதனால தான் ஒரு எலுமிச்சம்பழத்தை நாலா வெட்டி அவங்க கையில வைக்கும்போது வெட்டினது தெரியாத மாதிரி அதை அழுத்தி வச்சேன். ஆனா உன்னுடைய கையில அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கும்போது நானே அதை 4 பங்கா பிரிச்சு வச்சேன். ஒருவேளை உங்க 4 பேரையும் ஒன்னாக்கணுமே தவிர பிரிக்க கூடாது. வேலை தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உங்க 4 பேருக்கும் நான் வேலை வாங்கி கொடுக்கறேன். 4 பேரும் ஒழுங்கா வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு இப்படி பஞ்சாயத்துக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். டே மாதவா, சின்ன வயசுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்துருக்கேன். ஆனா யாரோ சொன்னதை கேட்டு உன்னை நான் கண்டபடி பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுப்பா. சித்தப்பா, நீங்க பெரியவர், அப்படி பேசாதீங்க. ஏதோ பசங்க பண்ணது இப்படி ஆயிடுச்சு, விடுங்க. அப்படி அந்த கிராமத்துல நடந்த அந்த சம்பவம் எல்லா ஊருக்கும் தெரிஞ்சு அந்த ஊரோட தலைவரோட புத்திசாலித்தனத்தை எல்லாருமே பாராட்டினாங்க. அவன் ரொம்பவும் புத்திசாலி, நேரம் சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல யோசிக்கிற ஒரு ஆளு. சிவையாவோட அப்பா பேரு ராமு, அம்மாவோட பேரு சீதா. ஒரு நாள் சிவையாவோட நண்பனான சின்னா சிவையா கிட்ட வந்து இப்படி சொன்னான். என்ன சிவா, ஆடு மேய்க்க கூட்டிட்டு போறியா? ஆமாண்டா, நீ ஏன் கூட வரியா? இத்தனை ஆடு மேய்க்க பயமா இல்ல? பயமா? ஆடு மேய்க்க ஏன்டா பயப்படணும்? காட்டுல நரிங்க சுத்துதாம்மா, கொஞ்சம் கவனமா இரு. என்ன? அப்படியா? யார் சொன்னது? நரியால எதனா நஷ்டம் வந்துச்சா? ஊர் ஜனங்க சொல்றத கேள்விப்பட்டேன். எனக்கு எந்த பயமும் இல்லடா. ஆடுங்களை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நீ ரொம்ப தைரியமான ஆளுதான்டா. நாங்க ஆடு மேய்க்க ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆகுது. ஆனா உன் அளவுக்கு புத்திசாலித்தனம் எங்களுக்கு வராது. அப்படி ஒன்றும் இல்லடா. கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்மளை நம்பி ஆட்டை ஒப்படைச்சிருக்காங்கல்ல. ஒரு சின்ன ஆடு தொலைஞ்சாலும் அது நஷ்டமாயிடும் இல்லையா? அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். செய்யற வேலையை கொஞ்சம் கவனமா செஞ்சாலே சரியா இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மலைப்பகுதியில ஒரு நரி வந்துகிட்டு இருந்துச்சு. அத பார்த்து சிவா ரொம்ப ஆச்சரியப்பட்டான். என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா மத்தவங்க யாருமே அதை கவனிக்கவே இல்ல. நரி அதோட மனசுக்குள்ள, இந்த சிவையா ரொம்ப புத்திசாலியா இருக்கான். நான் இங்க ஆடு மேய்க்க வந்திருக்கிறவங்க கூட்டத்துல இருக்கிற எல்லா ஆட்டையும் சாப்பிட்டிருக்கேன். ஆனா இந்த சிவையாவோட ஆட்டை இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இன்னைக்கு எப்படியாவது அவன் கொண்டு வந்திருக்கிற ஆட்டுல ஒரு ஆட்டை சாப்பிட்டுடணும். சிவையா அவனுடைய மனசுக்குள்ள, ஏதோ சத்தம் வருது. நரியோட சத்தம் தானே இது? இப்பவே ஒரு பட்டாசை கொளுத்தி போடுறேன். அதை கேட்டதுன்னா நரி இந்த பக்கம் வராம பயந்து ஓடிடும். அப்படின்னு சொல்லி சிவையா அங்க இருக்கிறதுல ஒரு பெரிய பட்டாசா எடுத்து வெடிச்சான். ஐயோ, என்ன வெடி வெடிக்கிறான்? உயிர் போயிட போயதோ, தப்பிச்சு போயிடலாம். அப்ப அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்க நரி ஓடுறத பார்த்து, சிவையா, ஒரு சின்ன பட்டாசை பத்த வச்சதுலயே அந்த நரி ஓடி போச்சு. நீ ரொம்ப புத்திசாலி. எங்களுக்கு இது தோணவே இல்லை. நரி காட்டுக்குள்ள சுத்துது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நான் பட்டணத்துக்கு போய் இந்த மாதிரி நிறைய பட்டாசு வாங்கிட்டு வந்து என்கிட்ட வச்சுக்கிட்டேன். நரி வருதுன்னு தெரிஞ்சா போதும், இந்த பட்டாசை வெடிச்சதும் அது ஓடிடும்னு எனக்கு தெரியும். அப்போ ஒரு நாள் அந்த ஊரோட தலைவர், சிவையா, இவ்வளோ சின்ன வயசுலயே நீ ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் நடந்துக்கிற.
உன்கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. நான் ஒன்றும் பெருசா பண்ணல. ஆனா ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யற வேலையை விருப்பப்பட்டு செஞ்சா நிச்சயம் அது நல்லா நடக்கும். உண்மைதான். சரிப்பா, இன்னிலிருந்து ஊர்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நிச்சயம் நீ எனக்கு உதவி பண்ணணும், சரியா? என்னால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஊருக்காக செய்வேங்க ஐயா. அடுத்த நாள் காலையில ஏன்பா சிவா, நேத்து நீ நிறைய ஓட்டுனன்னு கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டேன். ஆனா ஆடுங்க அதிகமாயிக்கிட்டே இருக்கு. மொத்த ஆட்டையும் பாதுகாக்கிறது கஷ்டம். ஆனா நீ எப்படி இது எல்லாத்தையும் பாதுகாக்கிற? எனக்கு கொஞ்சம் சொல்லி கூடப்பா. ஒன்றும் இல்லைங்கண்ணே, நான் பண்றது சின்ன விஷயம்தான். எல்லா ஆட்டுக்கும் தனித்தனியா பேர் வச்சிருக்கேன். நான் கூப்பிட்டதும் அதுங்க வந்துடும். அதுங்க கிட்ட நண்பனா பழகுறேன். இது நல்ல விஷயம்தான். எங்களுக்கு தோணவே இல்லை. பக்கத்தூர்ல ஏதோ விலங்கு போட்டி நடக்குதாமே. நீயும் உன் ஆடுங்களை கூட்டுக்கிட்டு அங்க போகலாம் இல்லையா? அப்படியா? அந்த போட்டி எங்க நடக்குதுன்னு தெரியல. என்னை கொஞ்சம் அங்க கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பாப்பா, இது உனக்கு நல்ல வாய்ப்பு. உன் அறிவை வெளி உலகமும் பார்க்கட்டும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போட்டி நடக்கிற நாள். சிவையா அவனுடைய 5 ஆடுங்களை கூப்பிட்டுக்கிட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு போனான். அங்க நிறைய ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க கூட பன்னிங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்போ போட்டி அதிகாரி இப்படி சொன்னாரு. போட்டியில யாரோட ஆடுங்க புத்திசாலித்தனமா சூழ்நிலைய எதிர்கொள்ளுதுன்னு பார்க்கலாம். அப்போ சிவா அவனுடைய ஆடுங்க காதுல, இங்க பாருங்க, தைரியலட்சுமி, சுந்தரம், ராமு, ரங்கா, சீதா, நம்ம ஊர் பேரை நீங்க தான் காப்பாத்தணும், சரியா? போட்டி ஆரம்பமாச்சு. முதல் பரீட்சை, ஆடுங்க நெருப்பை தாண்டி தைரியமா நடந்து வரணும். ஆனா வேற ஒருத்தவங்களுடைய ஆடுங்க நெருப்பை பார்த்து பயந்து ஓடி போச்சே ஒழிய. தைரியலட்சுமி, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? என் கிட்ட வா. அப்படின்னு சிவா கூப்பிட்ட உடனேயே கொஞ்சம் கூட பயப்படாம நெருப்பு சுத்தி அந்த ஆடுங்க நடந்து வந்துகிட்டு இருந்துச்சுங்க. அத பார்த்து அந்த போட்டி அதிகாரி, அடடே, இந்த ஆடுங்க ரொம்ப தைரியசாலிங்க. போட்டியில இதுங்க தான் ஜெயிச்சது. 2வது போட்டி, நரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் வருவான். ஆடுங்க என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அப்போ சிவா ஆடுங்க கிட்ட, இங்க பாருங்க என் செல்ல ஆடுங்களா, நீங்க பயப்படக்கூடாது, தைரியமா முன்னாடி போங்க. சிவையோட ஆடுங்க நிறைய பார்த்தும் பயப்படாம முன்னாடி நடந்து போச்சுங்க. உண்மையிலேயே இந்த ஆடுங்க தைரியசாலிங்க தான். கூடவே புத்திசாலித்தனமா விளையாடுறாங்க. அப்படின்னு சொல்லி அந்த போட்டி நிர்வாகம் செஞ்சவரு, போட்டியில ஜெயிச்சது சிவையா தான். பெரிய வெள்ளி கோப்பையும் 10,000 ரூபாய் பணமும் ஜெயிச்சிருக்கான். அப்படி சிவையா ஜெயிச்சது கேள்விப்பட்டு ஊஜனங்க எல்லாருமே அவனை கொண்டாடினாங்க. அப்பதான் ஊரோட தலைவர் வந்து, நம்மளுடைய ஊர் பசங்க எல்லாருக்குமே நீ நல்ல பாடத்தை கத்துக்கொடு அப்படின்னு சொன்னதுனால ஊர் பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு சிவையா அவனுடைய வாழ்க்கை அனுபவம், புத்திசாலித்தனம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தான். இன்னைக்கு நம்ம புள்ள சிவாவை ஊர் ஜனங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஊரோட எதிர்காலமான சின்ன சின்ன பசங்களுக்கு கூட தலைவர் அவனை பாடம் எடுக்க சொல்லியிருக்காராம். நிச்சயமா நம்ம புள்ள ஊருக்கும் பெத்த அப்பா அம்மாவுக்கும் பெருமையை சேர்த்து இருக்கான். அப்படி சிவா ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டே ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கு பசு பக்ஷி கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கணும், அதுங்களோட மொழி என்ன அப்படிங்கறத சின்ன சின்ன பசங்களுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து ஊஜனங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிவா, உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலி. நீ படிச்சின்னா உனக்கு இன்னும் கூட அறிவு வளரும் இல்லையா? எனக்கு கூட படிக்கணும்னு விருப்பம் இருக்குங்க ஐயா. ஆனா எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டா வருமானம் இருக்காதே. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ நல்லபடியா படிக்கணும். அதுதான் நம்ம ஊருக்கு இன்னும் பெருமையை சேர்க்கும். அப்படி சிவா படிக்கிறதுக்கு சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். காலையிலயும் சாயந்தரமும் மட்டும் அவன் ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு மதிய நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருந்தான். ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசையில முன்னாடி புத்தகங்களை வச்சு சிவையா நல்லபடியா படிச்சு பரீட்சைக்கு தயாராகிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சிவா ஊருக்கு ஒரு அதிகாரியா திரும்பி வந்தான். சிவா இப்ப யாருன்னு உங்களுக்கு தெரியுமாடா? அவன் ஒரு அரசாங்க அதிகாரி. நம்ம ஊர் ஜனங்க எல்லாருக்குமே அவன் இப்போ நல்லது செய்ய போறான். நான் சாதாரணமா ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தேன். எனக்குள்ள இருந்த ஆசை தான் என்ன ஒரு பெரிய ஆளா மாத்தி இருக்கு. இப்ப இந்த ஊருக்கு சேவை செய்ய வந்திருக்கேன். சின்னவங்களோ பெரியவங்களோ சாதிக்கணும்னு நினைச்சா அதுக்கு வயசு தடையில்லை. எந்த வயசுல படிக்கணும்னு முடிவு பண்ணாலும் நம்மளால நிச்சயம் படிக்க முடியும் அப்படிங்கிறத நான் நிரூபிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன்.
இனி நான் இந்த ஊருக்கு நிறைய சேவை செய்ய முடியும். அப்படி சிவையா அவனுடைய சொந்த ஊருக்கு அன்னையில இருந்து உழைக்க ஆரம்பிச்சான். சின்ன பசங்களுக்கு இலவச கல்வி, விவசாயிங்களுக்கு தேவையான உதவி, அதே மாதிரி ஆடு மாடுக்கு இலவசமா வைத்தியமும் செஞ்சான். ஊஜனங்க எல்லாருமே சிவையாவ புத்திசாலி அதிகாரி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும், அதை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறவங்க இந்த உலகத்துல சில பேர் தான் இருக்காங்க. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியா வாழ்க்கையில முன்னேறினா அவங்க வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லாம மத்தவங்களுடைய வாழ்க்கையையும் அவங்க நல்லா வச்சுப்பாங்க.